தேர்தல் அரசியலில் சில கணக்குகள் இருக்கிறது. தேமுதிக வருகையால் ஏற்படுகிற அந்த சொற்ப லாபத்தை திமுக மட்டும் அறுவடை செய்து மதிமுகவுக்கு அதனுடைய தகுதிக்கு ஏற்ப இடத்தை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு ராஜ்யசபா தருவோம் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. மரியாதைக்குரிய பிரேமலதா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த தேர்தல் களத்தில் எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று அதிமுக விரும்புது. நான் அண்ணன் திருமாவை உயர்ந்த இடத்தில் வச்சு பார்க்கிறேன். ஏன்னா வலியும் வேதனையும் திமுகவுக்கு தான். எலெக்ஷன் ஒர்க்க திமுக தான் பார்க்கணும். நாளைக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற பணியை திமுக தான் முன்னெடுக்கணும். தேர்தலில் போட்டியிடுவதும் திமுக தான், தேர்தலை எதிர்கொள்வதும் திமுக தான். சீட்டை எல்லாருக்கும் குறைச்சு கொடுத்துறாங்களா? இல்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களத்துல திமுக கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாக் ஆஃப் த சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 28 கட்சிகள் இருக்காங்க. அதுல பெரிய கட்சியில இருந்து சின்ன கட்சியில இருந்து 28 கட்சிகள் இருக்காங்க. அதுல முக்கியமா அந்த கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முக்கியமான சில கட்சிகளை வகைப்படுத்தலாம். காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ இதெல்லாம் வந்து கொள்கை கூட்டணிக்கான ஒரு முக்கியமான அடையாளம். இப்ப இதுல என்னன்னா அந்த முக்கியமா அந்த கொள்கை கூட்டணின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிகள் வந்து திமுக கிட்ட தொகுதி பங்கீடு போகும்போது மிகப்பெரிய அப்செட் ஆயிருக்காங்க, பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த சீட்டோட எண்ணிக்கை குறைச்சிருக்காங்க. 6 போன முறை 6 தொகுதியில் இருந்தாங்க, இந்த முறை 4 தொகுதி அப்படின்ற மாதிரி தான் கொடுக்கறதா சொல்லப்படுது. பெரிய டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இது எப்படி என்ன நடக்குது? இதுக்கான காரணம் என்ன? இல்ல, திமுக கூட்டணியில் கொள்கை கூட்டணி என்று நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் நெடுங்காலமாக திமுகவோடு பயணிக்கக்கூடிய கட்சிகள். உதாரணமாக நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், காங்கிரஸ் 2016 அந்த தேர்தலில் இருந்து இந்த கூட்டணியில் உறுதியாக அங்கம் வகிக்கிறது. இடையில ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான், 2014 தேர்தல் மட்டும்தான் காங்கிரஸ் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் 2004 இருந்து கணக்குல கொள்ளணும். அதே மாதிரி அண்ணன் திருமா 2 முறை தான் திமுக கூட்டணியில அங்கம் வகிக்காமல் போனார். ஒன்னு 2006 தேர்தல், இன்னொன்று 2016 தேர்தல். 2 சட்டப்பேரவை தேர்தல் அங்கம் வகிக்கலையே தவிர நெடுங்காலமாக திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடியவர் தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் சரி, முஸ்லீம் லீக் எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில நெடுங்காலமாக அங்கம் வகிக்கிறது, மதிமுகவையும் சேர்த்து. அப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும், அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியும் பயன்படுத்த வேண்டும் என்று திமுக கருதுகிறது. அது எல்லா கட்சியும் கருதுவது ஒன்றுதான். அதே நேரத்துல நீங்க வந்து சீட்டை எல்லாருக்கும் குறைச்சு கொடுத்துட்டாங்களான்னா இல்ல. 3 இடங்கள் கொடுத்தாங்க முஸ்லீம் லீக் கட்சிக்கு. அதுல 3 இடங்களில் தோல்வியை தழுவிச்சு கடந்த முறை முஸ்லீம் லீக். இந்த முறை அவர்களுக்கு 2 இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். மனமு வந்து நாங்கள் ஒரு இடத்தை திமுகவுக்காக விட்டு கொடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார் பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள். இப்ப மதிமுகவுக்கு 2 இடத்தை குறைச்சு கொடுத்திருக்காங்க. ஏன் குறைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, மதிமுகவிலிருந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத திமுக மிக கவனமாக உள்வாங்குது. 1. 2வது, கடந்த முறை 2 இடங்கள்ல தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அவங்க. இந்த முறை 4 இடங்கள்ல மட்டும்தான் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத திமுக உறுதியா நம்புது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, மதிமுகவுக்கு திமுக குறைச்சு கொடுத்துட்டதா சொல்றதுங்கிற செய்தியில உண்மை இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கணக்கிட்டு தான் மதிமுகவுக்கு இடம் கொடுக்க முடியும். கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் அப்படி கணக்கிட முடியாது. கம்யூனிஸ்டும் விசிகாவையும் பொறுத்தவரை அவர்கள் 2 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர்கள். 2019 2 நாடாளுமன்ற தொகுதி, 2024 2 நாடாளுமன்ற தொகுதி. அப்ப அந்த நாடாளுமன்ற இடங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இடத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற நிலை இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற கட்சிகளுக்கு இருக்கு. எனவே குறைத்து கொடுத்ததாக சொல்வது என்பது உண்மையான செய்தி அல்ல. குறைத்து கொடுக்கவில்லை, அவர்களுடைய தகுதிக்கேற்ப இடத்தை கொடுத்திருக்கிறார்கள்.
நிச்சயமாக விசிகாவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு கௌரவமான இடத்தை தருவார்கள். கடந்த முறை கொடுத்த 6 இடங்களையே இந்த முறையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர குறைவாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா அதுல என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணா அறிவாலய வாசலில் நின்று ஒரு செய்தியை பேசினார். அது ஒரு சின்ன நெருடலை கொடுத்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அது இயற்கையான பேச்சு தான், ஒரு இயல்பான பேச்சு. திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு காங்கிரஸில் சிலர் பேசியதை போல கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசவில்லை. ஆனா என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு சுமூக முடிவை எட்டல அப்படின்னு அதை சொல்லியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வந்திருக்கலாம். ஒரு இன்டாக்டான கூட்டணியை முதலமைச்சர் கொண்டு போகிறார். இந்த நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப நாசுக்காக அறிவுறுத்தி இருக்கலாம். அப்படி இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு சுமூகமான சூழல் எட்டப்படல, எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொன்னது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நெருக்கடியை தருகிறதோ என்கிற ஒரு துணியை வெளியில உருவாக்கிடுச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி இவ்வளவு இடையூறு செய்ததற்கு பிறகும் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப அமிக்கபிள் சுச்சுவேஷன்ல அவரு சீட் ஷேரிங்க கொடுத்திருக்காரு. மிக நிதானமாக அந்த சீட் ஷேரிங்க கொடுத்து முடிச்சிருக்காரு. அப்ப அது கூட்டணிக்குள் ஏதோ ஒரு சின்ன சலசலப்பை உருவாக்கி விட்டதோ என்கிற ஒரு தோரணையை வெளிப்புறத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எல்லோருக்கும் சம வாய்ப்பை பகிர்ந்தளித்து எல்லோரையும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி கூட்டணி கட்சிகளை உறுதியாக வெல்ல வைக்க வேண்டும் என்பதில் சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடியவர். கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட வரலாறுகளை அவர் படைத்திருக்கிறார். அதற்கு நெடிய உதாரணங்கள் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணியினுடைய சின்ன சின்ன சங்கடங்கள் விரைவில் சரி செய்யப்படும் நான் நம்புறேன். நிச்சயமா அது சரி செய்யப்படும் அப்படின்னு தான் நாமளும் பாக்குறோம். ஏன்னா இவங்க யாரும் அந்த கூட்டணி உடச்சிட்டு வெளியே போக மாட்டாங்க. அது பாஜக பலப்படுத்தும் அப்படிங்கிறத கருதி போவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடிய சில முக்கியமான காரணத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக தியாகம் பண்ண சொல்லி சொல்றாங்க. பாஜக வீழ்த்தணும், தியாகம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தியாகம் பண்ண தயார்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தியாகம் யாருக்குன்னா, நாங்க பண்ற தியாகம் திமுக வளர்ச்சி அடைஞ்சா பரவாயில்ல, ஆனா மாற்றா தேமுதிக வளர்ச்சி அடையுது. தேமுதிக ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு பிடிப்பும் கிடையாது. அவங்க 2 பக்கத்து கூட பேரம் நடத்தக்கூடிய கட்சி. கடைசி நேரத்துல அவங்க உள்ள வராங்க. இப்ப அவங்களுக்காக நாங்க ஏன் தியாகம் பண்ண எங்க சீட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, உண்மையிலேயே அந்த வருத்தம் என்பது நியாயமானதுதான். அது அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. ஆனா தேர்தல் அரசியலில் சில கணக்குகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த மதிமுக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு, இவர்கள் தான் இந்த கொள்கை இல்லாத இவர்கள் சொல்கிற விமர்சனத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய தேமுதிகவை முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலைக்கு அறிமுகப்படுத்தினார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ முதலமைச்சர் வேட்பாளர்னு 2016 யாரை நீங்க அறிமுகப்படுத்தினீங்க? இதே விஜயகாந்த் தானே நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அப்ப நீங்க யாரை முதலமைச்சர் என்று சொன்னீர்களோ அப்போது அவர்களிடத்திலே கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாம் இருந்ததா? அப்ப தேர்தல் நேரத்தில் ஒரு யுக்தியை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க கடந்த காலத்தில் காட்டிய வழிமுறை தானே. அதைத்தானே திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு. அன்றைக்கு தேமுதிக அந்த கூட்டணிக்கு வந்தா தேமுதிகவுக்கு ஒரு 6% 7% ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு இந்த மக்கள் நல கூட்டணிக்கு பயன்படும் என்று இவர்கள் கருதினார்களா இல்லையா? இவர்கள் கருதியதன் அடிப்படையில் தானே கடைசி நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தை மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் போட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை போட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி 100 இடங்களுக்கு அதிகமாக கொடுத்து அவரை களத்துல நிறுத்தினாங்களா இல்லையா? அப்போ அந்த வேலையை செய்திருக்குதா திமுக அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ தேமுதிகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, குறைந்தபட்சம் ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்கும்ல. இந்த தேர்தல் களத்தில் எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று அதிமுக விரும்புது. அதிமுகவுக்கு போகக்கூடாதுன்னு சில கட்சிகள் வெளியில வர்றாங்க. அதிமுகவோட கூட்டணியில தானே அங்கம் வகிக்குது தேமுதிக. அப்ப அதிமுக வேண்டாம் என்று முடிவெடுக்கிறது. இங்க ஒரு 100 ஓட்டு கூடுதலாக அதிமுகவுக்கு கிடைத்தா அது 200 ஓட்டு திமுகவுக்கு லாஸ். திமுகவுக்கு 100 ஓட்டு கூடுதலாக தேமுதிக மூலமாக கிடைத்தா அது 200 ஓட்டு அதிமுகவுக்கு லாஸ். அப்ப நீங்க அப்படித்தான் இந்த கணக்கை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தொகுதிக்கு 300 ஓட்டு, 400 ஓட்டு, அதிகபட்சமாக 800 ஓட்டு வித்தியாசங்களில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் 52 தொகுதிகள் கடந்த தேர்தலில் இருந்திருக்கு. இது இன்னும் கூடுதலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால தேர்தல் களத்தில் எந்த யுக்தியை கையில் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வியூகம் வகுத்தாரோ அந்த யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார். தேமுதிக கொள்கை கூட்டணி நீங்க யாரும் சொல்லல. தேமுதிக வருகையால் தான் வெற்றி உறுதி செய்யப்படுதுன்னு நீங்க யாரும் சொல்லல. அதே நேரத்தில் தேமுதிக வருகையால் ஏற்படுகிற அந்த சொற்ப லாபத்தை திமுக மட்டும் அறுவடை செய்து, ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6 இடங்கள் கொடுத்தாங்களே, 4 இடங்களை தோல்வியை தழுவி இருக்காங்களே. அப்ப அந்த வெற்றி தோல்வியை கணக்கெடுக்கிற போது
தேமுதிகவினுடைய வாக்கு ஓரளவுக்கு பயன்பட்டா அவங்க 3 தொகுதியில வெற்றி பெற முடியும். ஏன் சொல்ல முடியாது 4 தொகுதியில கூட வெற்றி பெற முடியும். அப்ப அந்த வாக்கு அவர்களுக்கும் சேர்த்துத்தானே கிடைக்குது. கூட்டணிக்கும் சேர்த்துத்தானே இந்த வியூகத்தை முதலமைச்சர் வகுத்திருக்கிறார். எனவே இந்த விமர்சனங்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் தேவையற்ற ஒன்று. இப்படி விமர்சனங்கள் வைப்பதன் மூலமாக பலமாக இருக்கக்கூடிய கூட்டணியை பலகீனப்படுத்துகிறது. தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு வரும். ஏன்னா நம்ம நம்பி போயிருக்கோம். அதிமுகவில் இப்படி பண்ணாங்க, இப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் இப்படி பண்றாங்களேன்ற அந்த மனநிலை வந்தால் தேர்தலில் இது எதிரொலித்து விடக் கூடாது என்கிற அக்கறையும் கவனமும் இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய இன்ன பிற கொள்கை கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்க வேண்டும்னு தான் நான் கருதுறேன். இல்ல இப்படி ஒரு விமர்சனத்தை சிபிஎம் முன் வைக்கிறாங்க அப்படின்னா உடனடியா நீங்க திமுக ஆதரிக்கக்கூடியவங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு அன்னைக்கு நீங்க போனீங்களே 2016 அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து இப்ப இந்த விஷயத்துக்காக நீங்க ஒரு காரணத்தை கற்பிக்கிறீங்க. இந்த 10 வருஷத்துல அரசியல் பல பரிணாமங்கள் தாண்டி வந்துருச்சு. இப்ப அதை ஒப்பிட்டு பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வச்சுப்போம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல என்னன்னா இப்ப சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தேமுதிக அகாமடேட் பண்ணது எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ் சில பிரச்சனைகளை செய்யுது. சோ இப்ப காங்கிரஸ் வெளியேற்றி தேமுதிக நம்ம வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைச்சீங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் அகாமடேட் பண்ணிக்கிறீங்க, தேமுதிக அகாமடேட் பண்ணிருக்கீங்க. இப்ப நாங்க சஃபர் ஆகிறோம், எங்களுக்கு நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. கொள்கை பங்காளி இதெல்லாம்ங்கிறது செகண்டரி. ஆனா நீங்க புதிய நண்பர்கள் வருவதனால பழைய நண்பர்களுக்கு ஏன் அவங்களுடைய எதிர்காலத்தை அரசியல் எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்ற கேள்வி நியாயமா வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் எதிர்காலம் என்பது திமுகவுக்கும் சேர்த்து தானே. திமுகவை தவிர்த்து விட்டு இன்ன பிற கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமா? இப்போ ஒரு கட்சி வருகிறது என்று சொன்னால் சில அட்ஜஸ்ட்மெண்ட் சார். திமுகவும் இதுல சில இடங்களை விட்டு கொடுக்குறாங்க சார். திமுகவும் விட்டு கொடுக்காம இல்ல. நீங்க தொகுதி பங்கீடு முடிந்ததற்கு பிறகு பார்த்தா திமுகவும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள தன்னையும் உள்ளடக்கித்தான் சீட் ஷேரிங்க பண்ண போறாங்க. அது தேர்தல் நெருக்கத்துல இங்கதான் அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்க தியாகம் பண்றது திமுக வளர்ச்சினால ஓகே பரவாயில்ல, ஆனா யாரோட வளர்ச்சிக்குன்னு தேமுதிக காயம் பண்றாங்க. இங்க என்ன அவங்க ஒரு விஷயத்த வைக்கிறாங்கன்னா மதிமுகவுக்கு 4 தொகுதி கொடுத்தது மூலமா மதிமுக எப்படி டீல் பண்ண போறீங்களோ அதே மாதிரிதான் எங்களையும் டீல் பண்ண போறீங்க, சிபிஐ டீல் பண்ண போறீங்க, விசிகாவும் டீல் பண்ண போறீங்க அப்படிங்கறத அவங்க பார்வை. அப்ப என்னன்னா தேமுதிக உள்ள வரும்போது தேமுதிக நீங்க கூடுதலான சீட் தரதை சொல்லிட்டீங்க, எங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, இது நியாயமான அணுகுமுறையா இல்ல அப்படிங்கறத அவங்க வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவ்வளவு தூரம் விரிசலோ அல்லது உறவில நெருடலோ இருப்பதாக நான் கருதல. சீட் ஷேரிங்ல சில நெருக்கடிகள் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட ரொம்ப சமாதானமான முறையில சீட் ஷேரிங்க பேசி முடித்து விட்டார்கள். இந்த 2 கட்சிக்காக காத்திருக்கிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு கிடைத்திருக்கிற செய்திகளும் அப்படித்தான் கிடைக்குது. அப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் நீங்க திமுக பலம் பெறாது தேமுதிக பலம் பெறும்னு கருதுறீங்க? தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு பயன்படுது இல்லையா? தேர்தல் கணக்குங்கிறது என்ன சார்? கூட்டணின்றது எல்லா கட்சியும் கொள்கை கூட்டணியாக இருக்கிறது இல்ல சார். சில கட்சிகளினுடைய வாக்குகள் சில கட்சிகளுக்கு தேவைப்படும். அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து இந்த களத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை தான் இந்த நேரத்தில் பயன்படுத்துவார்களே தவிர கட்சிகள் வருகிற கட்சிகள் எல்லாருமே கொள்கை கூட்டணியாக இருக்கணும், வருகிறவர்கள் எல்லாருமே நம்மோட இணக்கமான போக்கை காலாகாலத்துக்கும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது எடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட கட்சிகள் தமிழ்நாட்டுல உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகாது. இப்ப இதுல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாங்க தியாகம் பண்றோம், அந்த தியாகம் ஏன் தேமுதிகவுக்கு போகுது? நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு செய்தியை தான் வலியுறுத்த விரும்புறேன். தேமுதிக வருகையால் ஏதோ ஒரு சொற்ப வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் தானே. அந்த சொற்ப வாக்குகள் கடந்த முறை ஏன் அண்ணன் வன்னியரசு வானூர் தொகுதியில தோத்து போனாரு? அந்த தேமுதிகவுடைய வாக்கு வானூர் தொகுதியில ஒரு மெஜாரிட்டியான லீடிங்க கொடுக்கும் தானே. அப்ப அது பயன்பட்டால் நீங்க 6 இடங்களில் 5 இடங்களை வெற்றி பெற்றிருக்கலாமே. அரக்கோணத்துல கௌதம சன்னா ஏன் தோல்வியை தழுவினார் ரவி கிட்ட? அந்த வாக்குகள் தேமுதிகவுடைய வாக்குகள் ஓரளவுக்கு பலம் சேர்த்திருந்தா அந்த வாக்குகளை பயன்படுத்தி அண்ணன் கௌதம சன்னா வெற்றி பெற்று இருக்கலாமே. அப்ப 6க்கு 6ஐயும் வெற்றி பெற்று இருக்க முடியுமே. நீங்க இந்த நேரத்துல சாக்ரிஃபைஸ் இப்படித்தான் பார்க்கணும். நீங்க கடந்த தேர்தலில் இருந்த போது அந்த வாக்கு சதவீதம் எத்தனை? இப்ப புதிய கட்சிகள் வந்ததற்கு பிறகு திமுக ஆதரவு வாக்கு சதவீதங்கள் எத்தனை? இது முழுமையாக யாருக்கு பயனை தரப்போகுது? நீங்க 6 இடங்களை பெற்று 4 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கும் 6 இடங்களை பெற்று 2 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கும் இப்ப 6க்கு 6 வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறாங்களா இல்லையா திமுக கூட்டணியினுடைய தலைமை? அப்ப அதை தானே நீங்க கணக்குல கொள்ளணும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க மதிமுக ஏற்கனவே செட்டில் ஆனதுனால இப்ப மதிமுகவை காட்டி இன்ன பிற கட்சிகளை சார், அப்படி ஒரு கணக்கு முதலமைச்சருக்கு இருப்பதாக நான் கருதல. மதிமுகவுக்கு அதனுடைய தகுதிக்கு ஏற்ப இடத்தை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். நான் அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். ஒரு நாடாளுமன்ற தொகுதியை பெற்று போட்டியிட்ட கட்சிகளை முதலில் அழைத்து பேசி முடிச்சிட்டாங்க. இன்னொன்னு சார், திமுக சின்னத்துல போட்டியிடுகிற கட்சியையும் சின்ன கட்சிகளையும் தான் அழைச்சு பேசி முடிச்சிருக்காங்க. பெரிய கட்சிகள் இன்னும் எதை முடிச்சிருக்காங்க? இந்த சங்கடமான சூழலை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சியை முடிச்சாங்க, அவ்வளவுதானே தவிர இன்ன பிற கட்சிகளை யார் அழைத்து பேசி முடிச்சிருக்காங்க?
இப்ப திமுக கூட்டணியில மதிமுக அங்கம் வகிக்குதுன்னா அவங்க சூரியன் சின்னத்துல போட்டியிட போறாங்க. அதனால அவங்களுடைய பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுச்சு. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க திமுக சின்னத்துல நிக்க போறாங்க. அதனால பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுச்சு. இப்படி திமுக சின்னத்தில் போட்டியிடுகிறவர்களுடைய பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துவிட்டு திமுக சின்னம் அல்லாத சொந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு அடுத்தடுத்த கட்டமா தானே பேசுவாங்க. எந்த கட்சியை இதுவரைக்கும் பேசி முடிச்சிருக்காங்க? நீங்க அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர மதிமுகவை காட்டி ஆழம் பார்க்கிறார்கள், மதிமுகவை காட்டி இன்ன பிற கட்சிகளையும் சம்மதிக்க வைக்கிறார்கள்னா இவங்க என்ன அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவை ஏமாற்றி விட முடியுமா? அண்ணன் திருமாவை அப்படியெல்லாம் எமோஷனலா ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா? நான் அண்ணன் திருமாவை உயர்ந்த இடத்தில் வச்சு பார்க்கிறேன். பொதுவுடைமை இயக்க தோழர்கள் அவர்களுடைய அரசியல் ஞானம் என்பதும் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பதும் வேறுபட்டதாக இருக்குன்னு நான் கருதுறேன். அவர்கள் தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படியெல்லாம் ஒரு அழுத்தத்தை அவர்கள் மீது கொடுத்து அவர்களை அந்த கூட்டணிக்குள் இருக்க வைப்பதும் அந்த கூட்டணியில் குறைவான சீட்டுகளை கொடுத்து விடுவதும் அப்படின்னா முதலமைச்சர் அப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் இருக்கிறது, பிசிகாவுடைய தோழர்களுக்கும் இருக்கிறது. எனவே இது இந்த நேரத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் என்பது வரத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். 2016 நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கதையை பேசினா தேர்தல் அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு தானே பேச வேண்டியிருக்கு. நாங்க அது போன முறை 6 தேர்தல்ல போட்டியிட்டோம், 6 இடங்கள்ல போட்டியிட்டோம். இந்த முறை எங்களுக்கு 8 இடங்கள் கொடுங்கன்னா அப்ப போன தடவை நீங்க போட்டியிட்டதை கணக்கில் கொண்டுதானே இந்த முறை கூடுதல் இடங்கள் கேட்கறீங்க. அப்ப அதற்கும் போன முறை நீங்க என்னவாக இருந்தீங்கிறத கணக்கில் கொண்டு நீங்க என்ன தேர்தல் நிலைப்பாடு எடுத்தீங்கன்றத கணக்கில் கொண்டுதானே இந்த முறை உங்கள் மீது பார்வையை வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. எனவே 10 வருடத்துக்கு முந்தைய செய்திகளை பேசுகிறோம் என்பதல்ல, இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருந்த கூட்டணி இன்னும் கூடுதல் பலமடைந்த கூட்டணியாக மாறி இருக்கிறது. 200 வெல்வோம் என்று முதலமைச்சர் சொன்னார். 200க்கு கூடுதலான இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பை இப்போது கூட்டணிக்கு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். இதற்காக சில சங்கடங்கள் இருந்தாலுமே கூட அவற்றை சரி செய்து கொண்டு தேர்தல் களத்துக்கு வருவதுதான் சமயோஜிதமாக இருக்குமே தவிர ஒருவர் மீது ஒருவர் விமர்சனத்தை வைப்பதோ வருத்தத்திற்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதோ கூட்டணிக்கு நன்மை தராது. அது அண்ணன் திருமாவும் மற்ற கட்சிகளும் நன்றாகவே உணர்ந்திருப்பார்கள். ஓரிரு நாளில் இது ஒரு சுமூகமான முடிவை எட்டும்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த அரசியலை வெளிப்படையா பேசலாம் நினைக்கிறேன். பேசலாம் அப்படின்னும் போது இப்ப தேமுதிக வருகை அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காது. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கே கூட்டணி பார்ட்னர்ஸ்க்கே தெரியாது. திடீர்னு ஒரு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி நடந்தது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப வெளிப்படையா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன விஷயத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அது முழுக்க காரணம் தேமுதிக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொது வெளியில அவங்க வைக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது திமுக இந்த கான்ஃபிளிக்ட சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேமுதிக கிட்ட பேசி தேமுதிக எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கறத பட்டவர்த்தம் அறிவிக்கிறது மூலமா மற்ற இடதுசாரி தோழர்களும் விசிகாவும் ஓகே அப்படின்ற இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அதை செய்யாம திமுக அதை அந்த சைலண்டா இருக்கிறது அப்படிங்கிறது இன்னமும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையில்லா தன்மை தானே ஏற்படுத்துது. ஏன் அந்த விஷயத்துக்கு ஏன் திமுக வழிவகுக்கணும்? சரி, நம்ம இப்படி வச்சுக்குவோம். உங்களுடைய பேச்சின்படியே வச்சு தேமுதிகவுக்கு முதல்ல கூப்பிட்டு எத்தனை தொகுதிகள்னு பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டா பிசிக தோழர்கள் இப்ப நீங்க சொல்ற குரலிலேயே எப்படி பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க? நாங்க இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணியில இருக்கோம், எங்களை கூப்பிட்டல முதல்ல பேசி முடிச்சிருக்கணும், எங்களை முடிக்காம நேத்து வந்த தேமுதிகவை கூப்பிட்டு முடிச்சுட்டு எங்களை வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு உளவியல் ரீதியா எங்க தோழர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னு பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே அதை சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப திமுக கூட்டணியில் நெடுங்காலமாக இருப்பவர்களோடு பேசி ஒரு புரிதலை ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்டான பங்கீட்டை கொடுத்ததற்கு பிறகுதான் புதிய கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். சார் எல்லா இடங்கள்லயும் அப்படிதான் சார். எங்கேயாவது புதுசா ஒரு கட்சி வந்தோம்னா வந்த அன்னைக்கே சீட்டை பேசி முடிக்கிறாங்களா? அப்படி முடிக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்ல இந்த கான்ஃபிளிக்ட் சில நம்பர்ஸ்ல இருந்து வருது. அந்த நம்பர்ஸ் நான் ஓபனா வைக்கிறேன். நீங்க அது உண்மை இல்லைங்கிறது அங்கத்தை கூட நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, பிறகு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 9ல இருந்து 12 சீட்டு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு உள்ள வந்தாங்க அப்படிங்கறதான் விஷயங்கள். இப்ப இதுதான் சிபிஎம், சிபிஐ, விசிக எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதிமுக 4 கொடுத்தாங்க, நம்ம 4 கொடுக்காம போனாலும் லாஸ்ட் டைம் கொடுத்த 6 தான் கிடைக்கும், இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தேமுதிக ஒருவேளை 9 கொடுத்தாவே அது தங்களுக்கு பெரிய ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சோ அதன் அடிப்படையில அந்த விஷயங்களே டாக் ஆஃப் த சப்ஜெக்ட் வருது. இது நீங்க இல்லன்னு மறுக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க? இல்ல இருக்கலாம். தேமுதிகவுக்கு கூடுதலான இடங்களை தருவதாக ஆஃபர்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த ஆஃபர் அடிப்படையில தேமுதிக வந்ததாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு ராஜ்யசபா தருவோம் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. கொடுக்குறேன்னு சொல்லிதான் தங்க தாம்பூலத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தார். அதை உதாசீனப்படுத்திட்டு இங்க வர்றாங்க அப்படின்னா அப்ப அங்க விட பெட்டர் நம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா மரியாதைக்குரிய பிரேமலதா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கொள்கை என்னன்னு கேக்குறாங்க. வெற்றி தான் எங்களுக்கு கொள்கைன்னு சொல்லிட்டாங்க.
அப்ப அந்த வெற்றியை கணக்கில் கொள்ளும் போது ஏகோபித்த மாவட்ட செயலாளர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு போகணும்ன்ற கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில முடிவெடுத்தாங்கன்னா நிச்சயமா இல்ல. கூடுதலான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது, திமுக கூட்டணி ஓரளவுக்கு வெற்றி பெறுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற அடிப்படையில தான் அந்த கூட்டணியிலிருந்து இடம்பெயர்ந்து இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு தயாராகி இருப்பார்கள்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன இதுல கணக்கிட்டுக் கொள்ளணும்னு சொன்னா, தேமுதிக கூடுதலான இடங்களை பெறுகிறதா, குறைவான இடங்களை பெறுகிறதா? இப்ப தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க. தேமுதிகவுக்கு 12 இடங்களையோ அல்லது 10 இடங்களையோ தருவதாக சொன்னதாக ஒரு செய்திகள் உலா வருதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இது இந்த தேர்தலோடு கணக்கு முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா விசிகாவுக்கு அப்படியா? காங்கிரஸுக்கு அப்படியா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படியா? மதிமுகவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அப்படியா? இல்லையே. நீங்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பங்கீட கொடுத்தாங்களா இல்லையா திமுகவுல? மதிமுகவுக்கு ஒரு பங்கை கொடுத்தாங்களா இல்லையா திமுகவுல? அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? எத்தனை வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களா இன்னைக்கு இருக்காங்க? அதே மாதிரி ஊராட்சிகள்ல, உள்ளாட்சி தேர்தல்கள்ல பங்கீட்ட கொடுத்தாங்களா இல்லையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு துணை மேயர் இருக்காரு, மதிமுகவுக்கு ஒரு துணை மேயர் இருக்காரு, காங்கிரஸுக்கு ஒரு மேயர் இருக்காரு. அப்போ இதெல்லாம் மேயர் தேர்தல்கள்ல திமுக கொடுத்த அந்த சீட்ஸ்ல அந்த கூட்டணி தர்மத்தை மீறி திமுகவோட கேண்டிடேட்ஸ் அவங்களே வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு விசிகாக்கு இடைஞ்சல் கொடுத்தது, சிபிஎம்க்கு இடைஞ்சல் கொடுத்தது கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். முதல்வர் அவர்களே அதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு முதலமைச்சர் ஒடுக்கினார் சார். அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. உடனடியா கூப்பிட்டு ராஜினாமா செய்யணும்னு சொல்லி நகராட்சி தலைவர் பொறுப்புகளை ராஜினாமா செய்ய சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு மாற்றி கொடுத்த கதைகளும் நடந்தது. நீங்க வந்து என்னையே சேலஞ்ச் பண்ணி பாக்குறீங்க, என்ன ரொம்ப நோகடிக்கிறீங்கன்னு சொல்லி நேரடியாக கட்சியினரே முதலமைச்சர் கடிந்து கொண்டு அந்த பொறுப்புகளை ராஜினாமா செய்ய சொன்னார். ராஜினாமா செய்ய சொல்லி அந்த பொறுப்புகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்பட்டதோ அந்தந்த கூட்டணிகளுக்கு பின்னாளில் அது மாற்றி கொடுக்கப்பட்டதும் செய்தி. அப்போ நெடிய பயணத்தில் வருகிற போது இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த கட்சிகளுக்கு தானே கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு பீட்டர் அல்போன்ஸுக்கு கொடுத்தாங்களா இல்லையா வாரிய தலைவர் பொறுப்பு? முஸ்லீம் லீக் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே வக்பு வாரிய தலைவர் பொறுப்பை கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி எத்தனையோ வசதி வாய்ப்புகளை கூட்டணியில் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் கணக்கோடு முடிஞ்சிருச்சு, இந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெறுவதுதான் அப்படின்றத நினைக்க தேவையில்லை. அப்படி ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஆனா தேமுதிகவினுடைய வருகை அவர்களுக்கு கூடுதலான இடங்களை கொடுக்கிற அந்த ஒரு நடவடிக்கை என்பது சில கட்சிகளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யதார்த்தமான உண்மைதான். அது தேர்தலில் போட்டியிட்டு இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடணும்னு வியூகம் வகுத்திருக்கிற திமுகவுக்கு தான் தெரியும் என்ன வியூகத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வலியும் வேதனையும் திமுகவுக்கு தான். எலெக்ஷன் ஒர்க்க திமுக தான் பார்க்கணும், நாளைக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற பணியை திமுக தான் முன்னெடுக்கணும், தேர்தலில் போட்டியிடுவதும் திமுக தான், தேர்தலை எதிர்கொள்வதும் திமுக தான். கூட்டணி கட்சிகள் இடங்களை பெறுகிறார்களே தவிர அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கிகள் இருக்கிறதே தவிர தேர்தல் பணிகளில் அவர்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க பூத் ஏஜென்ட் யார் போடுறா? விசிகா போடுதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போடுதா? மதிமுகவுக்கு பூத் ஏஜென்ட் போட ஆள் இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல. எல்லா பணிகளையும் திமுக தான் செய்யுதுன்னா அப்ப வலியும் வேதனையும் திமுகவுக்கு என்கிற போது திமுக எந்த வியூகத்தை கையில் எடுத்தால் தேர்தலில் வெல்ல முடியும், மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னு பாக்குறாங்க. அதற்கேற்ப வியூகத்தை வகுக்கிறார்களே தவிர இவர்களை ஏமாற்ற வேண்டும், இவர்களுக்கு குறைத்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் முதலமைச்சர் செயல்படுவதாக நான் ஒருபோதும் கருதவில்லை. அவர் அப்படிப்பட்ட தலைவராக எப்போதும் வெளிப்பட்டதில்லை. திமுக தேர்தலில் வெல்லுவது மட்டும்தான் வியூகம் வச்சு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த வியூகத்துல கொள்கை கூட்டணி, அதாவது கொள்கையின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடிய இடதுசாரிகள் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த ஊடகவியலாளர் ஜனநாயகவாதியோட ஒரு குரலா இருக்கு. அது அதுல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான். ஏன்னா இந்திய அளவிலே இடதுசாரிகள் மிகப்பெரிய அளவில் பலவீனமா இருக்காங்க. தமிழ்நாடு போன்ற இடத்துல வந்து அது இன்னும் பலவீனமா அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இல்ல, பலவீனமா ஆகாததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் இடதுசாரிகள் பலவீனப்பட்டு போயிருக்காங்க. இடதுசாரிகள் கோலோச்சிய மேற்கு வங்கத்துல இன்னைக்கு இடதுசாரிகளுக்கு கட்டமைப்பு வீக் ஆயிடுச்சு. இடதுசாரிகள் பெரிதாக கோலோச்சிய கேரளாவுல இடதுசாரிகளால் மிகப்பெரிய வெற்றிகளை அடுத்தடுத்த தேர்தல்களில் பெற முடியல. இப்படியெல்லாம் சூழல் உருவானதற்கு பிறகு திரிபுராவுல களத்தை இழந்துருச்சு, மேகாலயாவுல இடதுசாரிகளுக்கு களம் இல்லாம போச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் உயிர் போடுக்கான அதுக்கு காரணம் திமுக தானே, அதையும் சேர்த்து தானே பேசியாக வேண்டியிருக்கு. அப்போ இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் உயிர்ப்போடு வைத்திருந்த திமுகவுக்கு இந்த தேர்தலில் என்ன வியூகம் வகுக்க வேண்டும் என்கிற அந்த புரிதல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் ஒத்துழைப்பு நல்கினால் இன்னும் கூடுதலான பலத்தை இந்த கட்சிகள் பெறுவார்கள் தான் செய்தி. நல்லது சார். அடுத்த கட்ட திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்குகளில் எதை நோக்கி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.